இருக்கிறவங்கள பார்த்து அப்படி விசாரிக்கணும். நிறைய நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்கவே மாட்டோம். அப்படியே ரொம்ப சீரியஸாக இருப்போம். அப்படியே முகம் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அப்படி இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. நல்ல சந்தோஷமாக தேவ சமூகத்தில் நீங்கள் இருப்பீர்களாக. நம் கால வேளையில் ஒரு பாடலை பாடிவிட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. கரங்களை தட்டி வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, நீர் இருந்தால் போதுமையா, உங்க அன்பு போதுமையா. உம் வார்த்தை போதுமையா, உம் பாவ போதுமையா, நீர் இருந்தால் போதுமையா, உங்க அன்பு போதுமையா. நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. சொல்லுங்க, உம்மை எனக்கு போதும். சபையாளர்ல கரங்களை தட்டி வருவேன் ஏசையா. எத்தனை துன்பங்கள் இருந்தாலுமே, இன்னல்கள் சூழ்ந்தாலுமே, எத்தனை துன்பங்கள் இருந்தாலுமே, இன்னல்கள் சூழ்ந்தாலுமே, எத்தனை வேதனை வந்தாலுமே, நிர்பந்தமானாலுமே, எத்தனை வேதனை வந்தாலுமே, நிர்பந்தமானாலுமே, உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, நீர் இருந்தால் போதுமையா, உங்க அன்பு போதுமையா. உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, நீர் இருந்தால் போதுமையா, உங்க அன்பு போதுமையா. நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. எத்தனை பேர் ஏசப்பாவை பின்பற்ற ஆசையா? நீர் இருந்தால் எனக்கு போதும். சொல்லுங்க எல்லாரும். உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. வாழ்க்கை படகு உடைந்தாலுமே, கடலில் கலந்தாலுமே, வாழ்க்கை படகு உடைந்தாலுமே, கடலில் கலந்தாலுமே, அலைகள் முழுகி போனாலுமே, ஆசைகள் அழிந்தாலுமே, அலைகள் முழுகி போனாலுமே, ஆசைகள் அழிந்தாலுமே, உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, நீர் இருந்தால் போதுமையா, உங்க அன்பு போதுமையா. உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, நீர் இருந்தால் போதுமையா, உங்க அன்பு போதுமையா. நீர் இருந்தால் எனக்கு. ஒரு முறை கேட்டு இன்னொரு முறை பாடுங்க, ட்ரை பண்ணுங்க. நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. நீர் இருந்தால் எனக்கு. எத்தனை பேருக்கு இவர் தேவைப்படுகிறதோ அத்தனை பேரும் அவரை கூப்பிடுங்க. அவர் உன்னை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே. போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா.
ஹல்லேலூயா. ஆமாம் பிரியமானவர்களே, அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று கூட்டவும் முடியாது, ஒன்று குறைக்கவும் முடியாது. அவர் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்களா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பக்கத்தில் கைப்பிடிச்சி சொல்லுங்கள், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என் ஆண்டவராலே எல்லாம் செய்ய முடியும். அவர் உன்னோடு இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்கள், அவர் உன்னோடு இருக்கிறார். ஆமாம், சொல்லிட்டீங்களா? சொல்லலைன்னா சொல்லலைன்னா உங்கள்கிட்டவும் இல்லை, அவங்ககிட்டவும் இல்லை, அதனால தான் சொல்லலை. நீங்கள் கர்த்தர் நல்லவர். ஆமாம், இந்த கால வேளையிலே நீங்கள் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, வில்லேஜில் 6 மணிக்குள்ளே வந்து ஆராதிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியம். பாஸ்டர்ஸுங்களுக்கு நான் சொல்கிறேன், நாங்கள் 2 ஆராதனை நடக்குது, காலை 6லேருந்து 8:30 வரைக்கும் அப்படின்ன உடனே 6 மணிக்கே வர்றாங்களா, 6 மணிக்கே ஆராதனை நடக்குதா அப்படின்ற ஒரு ஆச்சரியமாக கேட்கிற ஊழியக்காரர்கள் அதிகமாய் உண்டு. ஆனால் உங்களை பார்க்கின்ற போது ஊழியக்காரர்களுக்கே அவ்வளோ ஆச்சரியம் என்று கருதுகிற போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதில் சொல்ல மாட்டீங்களோ? காலையில் எழுந்து நீங்கள் குளித்து விட்டு குளிர் என்று பார்க்காமல், பனி என்று பார்க்காமல், இது வந்து எல்லாராலும் செய்ய முடியாது. ஒரு டெடிகேஷன் பர்சன்ஸ் மட்டும் செய்ய முடியும். ஒரு தேவனை சமூகத்தில் நான் போய் ஆகணும். அவர்களுக்கு பனி ஒரு தடை இல்லை, குளிர் ஒரு தடை இல்லை, காலை ஒரு தடை இல்லை, தூக்கம் ஒரு தடை இல்லை. அதெல்லாம் தியாகம் பண்ணி நீங்கள் வந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதான்று பார்த்துங்கிறாரு. அதுக்கு தான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கே. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. ஆமாம், குளிரில் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் ஐயோ பனி கொட்டுதே, அப்படியே நஞ்சர்னே அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளவோ அது என்ன பண்ணுறது, தியாகம் பண்ணி பிரயாசத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஆண்டு வார்த்தைக்குள்ளே போல வாங்க வேகமாக. எபேசியரில் நாம் சபை எப்படி இருக்கணும், சபையிலே வருகிறவர்கள் எப்படி இருக்கக்கூடாது என்ற தலைப்பிலே நாம் ஒரு சில மாதங்களாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்னும் அதை முடியவில்லை. நாம் சீக்கிரமாக இந்த வருஷத்தில் அந்த தலைப்பின் செய்தியை நாம் முடிக்கப் போகின்றோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை கடந்த வாரம் நாம் தொடங்கினோம், இன்னும் முடிக்கவில்லை. இந்த வாரம் அதை முடிக்கலாம். எடுத்தவர்கள் எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கும் உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். ஹல்லேலூயா. இந்த 28ஆம் வசனத்திலே 2 பார்ட்ஸாக நாம் பார்க்கின்றோம். முதல் பார்ட் என்ன சொல்லுகிறார்? திருடாமல் அப்படின்னு சொல்லுகிறார். 2வது பார்ட் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் என்ன பண்ணணுமா? கொடுக்கறது இல்லை, வேலை செய்யணும். கொடுக்கணும்னா நலமான வேலை செய்யணும். இந்த 2 காரியங்களை சொல்லுங்கள். திருடாமல் நலமான வேலை செய்யணும். இதை தான் நம்ம பார்த்துன்னு வர்றோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம பார்க்கின்றோம், நலமான வேலை செய்யாமல் இருக்கிறவன் திருடுகிறான் என்று பார்க்கின்றோம். வேலை செய்யாதவன் திருடான். அப்போ நம்ம கடந்த வாரத்தில் யார் திருடுவார்கள் என்ற அந்த தலைப்பை பார்த்தோம். யார் திருடுவார்கள்? முதலாவது சோம்பேறியாக இருக்கிறவன். எதுக்கு சோம்பேறியாக இருக்கிறவன் அப்படின்னு பார்த்தா, சோம்பேறின்னு யாரை சொல்லுவான்னா, வேலை செய்யாதவனை சோம்பேறின்னுவான். இப்போ வேலை செய்யாதவனுக்கு என்ன கிடைக்காது? ஒன்றும் கிடைக்காது. அப்போ அவன் தான் யோசிப்பான், எங்கனை திருடிடலாமா, எங்கனை எடுத்துடலாமா. அப்படிப்பட்ட யோசனைகள். அது ப்ராக்கெட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. சோம்பேறி அப்படின்ற தலைப்புக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வேலை செய்யாதவன் அப்படின்னு. யார் வேலை செய்யாமல் இருப்பானோ அவன் திருடணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ளே வருமா. இப்போ திருடர்கள் யார் அதிகமாக அப்படின்னு பார்த்தா, எதுவும் வேலை வெட்டிக்கு போகாமல் அந்த ஊரில் பாறை போட்டிருப்பாங்க, வில்லேஜிலலாம் அந்த பாறைங்க மேலே உக்காந்து கோலி ஆடுவான்,
திருப்பி ஆடுவான், பேக்கெல்லாம் ஆடுவான். திருப்பி அந்த வில்லேஜில் இருக்கிற ஆட்டைங்களெல்லாம் ஆடிட்டு உக்காந்துப்பான், ஆன்ஸு போட்டுன்னு, திருப்பி செல்ஃபோனை பார்த்துன்னு, திருப்பி குடிச்சிட்டு, இல்லைங்களா, நிறைய காரியங்களை பண்ணிகிட்டு இருப்பான் வில்லேஜுங்களில். நீங்கள் அதிகமாக பார்த்தீங்களாண்ணா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மரத்தடியிலையோ இல்லாவிட்டால் இந்த பாறை அடியிலையோ அங்கோ சம்திங் எங்கோ இருப்பான். அவன் வேலைக்கே போக மாட்டான். அப்படியே பட்டவன் தான். ஐயோ நிறைய தேவை இருக்குதே, நான் வேலைக்கு போகலையே, வேலைக்கு போகாமலேயே சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது டபக்குன்னு வருவாங்க பிசாசு வந்து ரொம்ப ஆலோசனை கொடுப்பான். ஆமாம், பலான்னு வீட்டில் எதனா அடிச்சிடலாமா, எதனா திருடுறியா அப்படின்ட்டு யோசனை. அம்மா பிரியமானவர்களே, இப்படி தான் வேலை செய்யாதவர்கள் சோம்பேறிகளாக மாறி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, திருட்ட ஆவி உள்ளவர்களாக, திருடுகிறவர்களாக மாறுகிறார்கள். அல்லேலூயா. கடந்த வாரம் மெசேஜ் தான் இது, இன்னைக்கு ஒன்றும் போகல. இப்போது ரெண்டாவது என்ன சொன்னேன், யார் திருடுவார்கள்? ஒன்று தான் சொன்னனா, பனி, அதை தான் பனி செய்யாதவன் தான் அதான் சோம்பேறி. அது ஒன்று தான், ஒரே பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னேன், அப்பயும் வந்துட்டீங்களோ, போன வாரம் சொன்னது தான், ஒரு வாரம் கூட ஆகலையே, அப்பயும் வந்துட்டீங்களோ. என்னங்க தமிழ் ஆராதனைக்கு வருகிறவர்களே, அல்லேலூயா, அப்படியே வந்துட்டீங்களோ. சரி, அப்போது இது திருட பற்றியே திருப்பி பேசணும் மெசேஜ். நான் இன்றைக்கி முடிக்கலான்னு பார்த்தேனே. ரெண்டாவது காரியம், நலமான வேலை செய்யணும், அதுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். நீங்கள் இன்னும் திருட்டுதிலே இருக்கிறீங்க. அந்த செய்தியை முடிக்கலீங்களா பாருங்கள், கவனிங்க. சரி, இன்னொரு முறை நான் சொல்லித்தர்றேன். ஏன்னா வசனத்தை ஸ்கிரிப்ட் பண்ணி போகிறதோட வசனத்தை கற்றுக்கணும் நீங்கள். அப்போ தான் நீங்கள் திருடாமல் இருப்பீங்க. ஆமாம், திருடி குடும்பத்தை நடத்துகிறவன், திருடி எதை எடுத்தாலும் அவன் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டான். கவனிங்க, திருடக்கூடாது, எதுவுமே திருடக்கூடாது. அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் உங்களை மாற்றிக்கணும். இதை கவனிங்க. முதலாவது, திருடன் யார் திருடுவான் அப்படின்னாக்கா, ஏழை எளியவர்கள். யார்? ஏழை எளியவர்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? நாம் வாசித்தோம் இல்லைங்களா, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் சாமெத்தில் 30ஆம் அதிகாரம் வாசித்து உங்களுக்கு காமிச்சினேன். நான் பரிபூரணம் அடைகிறதினால் 7ஆம் வசனத்திலிருந்து எங்க வாசி, இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும், மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால், அங்க போட்டிருக்க பாருங்க, தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து எனக்கு போஷித்தருளும். இங்கே நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திலே ஆகூர் என்ற தேவ மனிதன் ஜெபித்த ஒரு ஜெபமாய் காணப்படுகின்றது. 7, 8, 9 வசனங்களை நீங்கள் பார்க்கின்ற போது, நான் ஆண்டவர்கிட்ட 2 மனவுகளை கேட்கிறேன். எதை கேட்கிறார் என்று சொன்னால், பொய்யானவைகளை, ஆண்டவருக்கு இஷ்டமானவைகள் எல்லாம் என் வாயில் என் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு. ரெண்டாவது ப்ரேயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்காதீங்க, எனக்கு தரித்திரத்தையும் கொடுக்காதீங்க. அதுக்கு 2 எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுக்குறத பார்க்குறோம். எனக்கு ஐஸ்வர்யத்தை அதிகமாக கொடுத்துட்டா நான் உன்னை மறந்துட்டு யாரோ அவர் கடவுள் அப்படின்னு சொல்லிடுவேன். ரெண்டாவது, எனக்கு தரித்திரமாக நான் இருந்தால் நான் திருடி உன் நாமத்தை தூஷிப்பேன். அப்போ எனக்கு தரித்திர வாழ்க்கையும் வேணாம், ஐஸ்வர்ய வாழ்க்கையும் வேணாம். அன்றைக்கு உள்ள படியை அளக்கிறத எனக்கு கற்றுக் கொடுங்க. படி அப்படின்னா, அந்த காலத்துலலாம் படியில் தான் ரைஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடைப்பாங்க. இந்த காலம் படியெல்லாம் தெரியாது இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொடி தான் தெரியும், படி தெரியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்க்கின்ற போது அன்றன்றைக்கு படி அளப்பார்கள். அப்படின்னா அன்றன்றைக்குள்ள தேவைகளை எனக்கு சந்தியும். அதில் ரெண்டாவது கருத்து தான் அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம்.
நான் தரித்திரராகி என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணுறேன்? தரித்திரராகும் போது என்ன பண்ண மனது வருது? திருடி. ஆமாம், ஒன்றும் இல்லை, திருடி. ஆமாம், அப்பா பாக்கெட்டில் திருடி, அம்மா பாக்கெட்டில் திருடி, இல்லை மனைவிங்க அம்மா அப்பா ஹஸ்பண்டுடைய பாக்கெட்டில் திருடி எடுப்பார்கள். நான் கடந்த வாரமே சொன்னேன், திருட்டுத்தனம் அப்படின்றால் என்னன்னா, ஒருவனுடைய பொருளை அவனை கேட்காமல், அவன் பர்மிஷன் இல்லாமல், அவனுக்கு தெரியாமல் எடுக்கிறது ஒரு திருட்டு. நம்பர் 1. நம்பர் 2, அவங்க கிட்ட இருந்து நல்ல விதமாக ஒரு பொருளோ இல்லை ஒரு பணமோ வாங்கிட்ட பிறகு திரும்பி கொடுக்காம ஏமாத்துறோம் பாருங்க, அது ஒரு திருடத்தனம் தான். 3வது, நாம் ஃபார் எக்ஸாம்பிள் பால் கறப்போம் அப்படின்னா அந்த பாலில் நிறைய தண்ணி ஊற்றிவது, அது ஒரு திருடு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்படி எல்லாமே மிக்ஸ்டு. எந்த வியாபாரம் பண்ணாலும் அதில் ஏதோ ஒரு சம்திங் அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். 2வது, தப்பு கணக்கு. என்ன கணக்கு? தப்பு கணக்கு நிறைய எதுவும் இல்லையா, அந்த கணக்கு கூட என்னதான்? திருடன். இப்படிப்பட்ட திருடன் நாங்கள் வாழக்கூடாது. இது கர்த்தர் பார்த்துருக்கிறாரு. ஒருவேளை நம்மளை வச்ச எஜமானு தெரியாமல் இருக்கலாம், மனுஷர்களுக்கு நம்ம கண்ணை கட்டிடலாம், ஆனால் பரலோக தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதில் உண்மையாக இருந்தீங்களா, உண்மையுள்ளவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். இன்றைக்கி எதுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்காங்க? எதுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க? எதுக்கு அவங்க டெவலப் ஆகாமல் இருக்காங்கன்னா, அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, ஆனால் உண்மை இருக்காது அதில். அதான் பிரச்சனை. நீ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, மேலைக்கு வரணும் தான், ஆனால் அதில் உண்மை இல்லை. உண்மை இல்லாத வேலை இருக்கிறதுனால நீ அப்படியே தான் இருப்ப, வளர முடியாது. ஆமாம், அது ஒரு வழியாக உன்னை சம்பாதிச்சேன்னா திருட்ட வழியில் 7 வழி போகும். அது 7 வழியில் போகும். கவனிங்க பிரியமானவர்களே, தயவு செஞ்சு இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்க. ஆமாம், அதனால் 2 விதமான காரணங்களை சொன்னேன். தரித்திரர்கள், ஏழை ஆகிறவர்கள் திருடத்தனத்திற்கு அவர்கள் ஒப்பு கொடுப்பார்கள். 2வது சொன்னேன், வேலை வெட்டி இல்லாதவன் திருட்டு புத்தி உள்ளவனாக திருடும்படியாக அவன் கடந்து போவான். 3வது, பண ஆசை உள்ளவன் திருடுவான். என்ன ஆசை? பண ஆசை, பொருள் ஆசை. சொல்லுங்க, என்ன ஆசை? உலகத்தில் பொருள் ஆசை, பண ஆசை யாருக்கெல்லாம் அதிகமாகுதோ அவன் திருடுவான். பிரியமானவர்களை கவனிங்க, வேதத்தில் ஒரு வசனத்தை காமிச்சு கொடுக்குறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் வேகமாக 4ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும், அங்கே போட்டிருக்கு, அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலே இப்படி சொன்னான். ஹல்லேலூயா. கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்துவோடு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அந்த சீஷனிலே ஒரு சீஷன் இஸ்காரியோத் யூதா என்ற ஒரு சீஷன். இந்த 12 பேருக்கு கலந்து அவங்களுடைய ட்ராவலிங், அவங்களுடைய ஃபுட் அலவன்சஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒருத்தர் ட்ரெஸரராக வச்சுருந்தாங்க. ட்ரெஸரர் மீன்ஸ் பணத்தை பார்க்கிறவர்களை தான் ட்ரெஸரர்ஸ் அப்படின்வாங்க இல்லைங்களா? அப்போது கவனிங்க, இந்த பணப்பை பேதுருக்கிட்ட இல்லை, யோவான்கிட்ட இல்லை, யாக்கோபுக்கிட்ட இல்லை. இவங்க தான் டியரஸ்ட் அண்டு நியரஸ்ட் டிசைபிள்ஸ் இந்த ஜீசஸ். இவங்க தான் ரொம்ப இயேசுவோட அதிகமாக இருந்தவர்கள், இந்த 3 சீஷர்கள். ஆனால் கவனிங்க, இந்த 3 பேர்கிட்ட பணப்பை இல்லை. அதுக்கு மாறாக
இஸ்காரியோத் யோதா என்ற அந்த சீஷன் கையிலே பணப்பை இருந்துச்சு. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவானவரை லாசரு, மார்த்தா, மரியா என்ற அவர்கள் வீட்டிற்கு இயேசுவை விருந்துக்கு அழைத்தார்கள். இயேசு அந்த வீட்டில் விருந்து உண்ணும்படியாக கலந்து போயிருந்தார். அப்பொழுது இயேசுவோடும் சீஷர்களும் போயிருக்கிறார்கள். அங்கே மரியாள் உயர்ந்ததான ஒரு தைலத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவை அந்த தைலத்தினால ஊற்றி, அந்த அத்தர் அப்படின்னுவாங்க, சென்ட், அதனால் ஊற்றி அவரை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறாள். அப்படின்னா இயேசுவை கனப்படுத்தி கொண்டிருக்கிறாள். இதை பார்த்த இஸ்காரியோத் யோதா என்ன சொல்றாரு அப்படின்னா, 300 பணத்துக்கு இந்த சென்ட்டை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, இதை நீ வேஸ்ட் பண்ணுறியே. ஏசப்பாவுக்கு ஊத்துறது இஸ்காரியோத் யோதாக்கு எப்படி தெரியுதான்? கண்ணுக்கு எப்படிங்க? வேஸ்ட்டாக தெரியுதான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு ஊத்துறது என்னவா தெரியுதா? வேஸ்ட்டாக தெரியுதான். அப்போ யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்றான்? ஏழைகளுக்கு விற்று கொடுக்கலாம். இந்த சென்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாத, ஏழைகளுக்கு விற்று கொடுக்கலாம் அப்படின்னு பேசுகிறான். அல்லேலூயா. அதுக்கு கீழே போட்டிருக்கு, அவன் ஏழைகள் மேலே அக்கறையுள்ளவனாக அதை சொல்லவில்லை. அதை விற்றா பணம் எல்லாம் என் பைக்கு வரும், பைக்கு வந்தால் நான் என் ஜோபிக்கு எத்துக்கு போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிறானா. அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் அங்கே கான்செப்ட். கவனிச்சிங்களா? இன்னைக்கு கவனிச்சிங்களா? அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 6ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு அப்படி சொல்லவன். தரித்திரர் மேல அவனுக்கு கவலை இல்லை. சும்மா தரித்திரர்களை வச்சு அந்த பணத்தை வித்து குத்தா இந்த ஜோபிக்கு தான், இந்த பேகுக்கு தானே வரும் அப்படின்னு கேட்கிறான். அவன் திருடன். ஒரு பட்டம் அவனுக்கு. என்ன பட்டம்? திருடன். சொல்லுங்கம்மா, என்னது? திருடன். இஸ்காரியோத் யோதா திருடன். என்ன சொல்லுங்க? திருடன். ஆமாங்க. அவனுக்கு கிட்ட இருந்த பணப்பையிலிருந்து அவன் எடுத்து என்ன பண்ணிடுறான்? வேற ஜோபிலே போட்டிருக்கிறான். அவன் பாக்கெட்டில் இருந்து, அவன் ஆண்டவர் கொடுத்த பேக்ல இருந்து எடுத்து அவன் பாக்கெட்டில் போட்டு, அவன் எல்லா சீசர்களை காட்டிலும் பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிறான் இஸ்காரியோத் யோதா. ஆமா, பெரிய ஆளாயிடலாம், இந்த பணம் எல்லாம் வந்துச்சுன்னா நான் பேதுரை காட்டிலும், யாக்கோபை காட்டிலும், யோவானை காட்டிலும் இன்னும் நினச்சிப்போம், யோசப்பா காட்டிலும் பெரிய ஆளாயிடலாம் அந்த பணம் நினச்சோன்னு தெரில. அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவன் எடுப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவன் கிட்ட பணப்பை இருந்தது. அதை எடுத்து கொடுக்கும் போதெல்லாம் பார்த்து 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 பண ஆசைக்காரனாக அவன் மாறி இருக்கின்றான். அதனால்தான் இயேசுவையும் கூட 30 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டான். அதுக்காக தான் இயேசுவையே காட்டி கொடுத்தா, எனக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ரேட்டு பேசிட்டு வந்து தெரியாமல் திருவிருந்து ஆராதனையில் உக்காந்துக்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆமாம் இதில் உக்காந்துக்கிறவன் தான் என்னை பிடிச்சி காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டாரு. நானான்னு கேட்டாங்க சீசர்கள். ஆமாம், கடைசியில் இஸ்காரியோத் யூதா கிட்ட போனானா, ஆமாம் நீதான்பா அப்படின்னாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க பிரியமானவங்களே, அப்படி பண ஆசை உள்ளவனாக இருந்தபடினால அவன் திருடினான். கவனிங்க, யார் திருடுவான் எப்படின்னு சொன்னால், பண ஆசைக்காரர்கள். பணம் வேண்டான்னு ஆண்டவர் சொல்லலை, பணம் வேணுதான். ஆனால் அதுக்கு மிஞ்சின ஆசை பணத்தின் மேலே நீங்கள் வச்சிங்களன்னா அந்த பணத்தை நீங்கள் எடுக்கிறதுக்காக வஞ்சிக்கப்படுகிறீர்கள். கவனிங்க, இந்த இஸ்காரியோத் யோதா அப்படிப்பட்ட பண ஆசை உள்ளவனாக இருந்தபடினால அவன் அந்த பேக்கில் இருக்கிற பணத்தையும் திருடினான், இயேசுவையும் காட்டி கொடுத்து பணத்தை சம்பாதிக்கும்படி பார்த்தான். ஆனால் கடைசியில் அவன் நிலைமை என்ன? அவன் நிலைமை என்ன ஆச்சு? நான்று கொண்டு மரித்தான், செத்து போனான். அவன் சம்பாதித்த பணம், அவன் பெரிய ஆளாக மாறணும் என்று வஞ்சித்து பணத்தை எடுத்தவன் என்ன ஆனான்? அவன் வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லவா, ஜீவித்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அவன் மரித்து போனான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க பிரியமானவர்களே, உங்களுக்குரியாதது எந்த பொருளானாலும் சரி நீங்கள் ஆசைப்படக்கூடாது, நீங்கள் எடுக்கக்கூடாது.
10 கட்டளையிலே பிறனுடைய எந்த காரியத்தை எடுக்காமல் இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, யாத்திரையாகும் 20ஆம் அதிகாரத்தில் பிறனுக்குரியதை எதையும் எடுக்கக்கூடாது, ஆசையும் படக்கூடாதான். 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 17ஆம் வசனத்தை பாருங்கள். பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. இச்சை என்று சொன்னால் ஆசைப்படுறது. பிறனுடைய வீட்டை எடுத்துக்கணும்ன்ற ஆசைப்படக்கூடாதான். பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன இருக்குதோ அதிலே சந்தோஷப்படுங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்க, இன்னும் கிடைக்கும். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, எனக்கு இல்லை அவனுக்கு இருக்குது, எனக்கு இல்லை அவங்களுக்கு இருக்குது, எனக்கு இல்லை இவங்களுக்கு இருக்குது, எனக்கு இல்லை அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு இருக்கிறத பற்றி நன்றி சொல்கிறதில்ல, இருக்கிறத பற்றி சந்தோஷம் அடையிறதில்ல, இருக்கிறத பற்றி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறத விட்டுட்டு உங்களுக்கு இல்லாததை பக்கத்தில் இருக்கிறவனுக்கு இருக்கிறத பார்த்துட்டு கவலைப்படுறது ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்குள்ளே இருக்கிறது எடுத்துக்கணும் அப்படின்ற ஆசைகள் நமக்கு தூண்டுகிறது. கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனுக்கு என்ன கொடுக்கிறாரோ அதில் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லாததுக்கெல்லாம் ஏணி போடக்கூடாது. ஒருவேளை இல்லையா ஆண்டவரே உனக்கு தேவையாது, அதை கேளு ஆண்டவர்கிட்ட, அவ்வளோதான். தவிர கவலைப்படுறது, பிறனக்கூடியதை நம்ம எடுக்கலாம் அப்படின்ற ட்ரை பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது. உனக்கு நீடு இருக்குதுன்னா கட்டாயமும் தேவன் கொடுப்பாருங்க. கவனிங்க, யாருக்கு என்ன தேவை இருக்குதுன்னு அறிந்தவர் தேவன். அறிந்தவர் அந்த தேவைகளை சந்திக்க வல்லவர். நம்ம எப்படி தெரியுமா, நம்ம தேவைகளை பற்றி விட்டுட்டு அவங்களுக்கு இருக்கிறத பற்றி, அது அவங்களுக்கு தேவை, அதுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிறாரு. உனக்கு தேவையில்லை, அது உனக்கு தேவைப்படும் போது உனக்கு கொடுப்பாரு. ஸ்டில் வெயிட். அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் இச்சிக்கப்படுகிறார்கள். கவனிங்க, அதனால் கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதிலே மனரம்யமாய் திருப்தியாய் கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் போது இல்லாதையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆண்டவர் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லாமல், தேங்க்ஸ் கிவிங் இல்லாமல், இல்லாததுக்கு கவலைப்பட்டு அதை எடுக்கணும்னு பார்த்தேனா அது சரியான வாழ்க்கை கிடையாது. இங்கே இந்த இஸ்காரியோத் யூதாவும் கூட அப்படிதான் திருடினவனாக நாம் பார்க்கின்றோம். அவன் நாண்டு கொண்டு செத்து போனான், நாண்டு கொண்டு மரித்தான். அவனுடைய மரணம் கோரமாய் மரித்தது. நான் சொல்லட்டும், அதை காமிக்கிறேன், வாங்கலாம். எப்படி மரித்தானோ பாருங்களாம், கோரமாய் மரித்தான். பிரியமானவர்களே, நீயும் நானும் அப்படியா இருக்கக்கூடாது. மத்தேயு எழுதின நிருபத்தில், அந்த சுவிசேஷத்தில் நாம் பார்க்கின்ற போது, மத்தேயு எழுதின எடுத்தவர்கள் 27ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்தவர்கள் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஹல்லேலூயா. அந்த வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு ஏசப்பாவை காமிச்சு கொடுத்துட்டான் இல்லைங்களா. ஏசப்பாவை அந்த பிரதான ஆசாரியர்கள், அந்த ரோமா சோல்ஜர்ஸ் எல்லாம் பிடித்து கொண்டு அவரை இழுத்து கொண்டு போகின்ற போது, ஐயோ ஏசப்பாவை காட்டி கொடுத்துட்டுனே இந்த பணத்துக்காக, ஏசப்பாவை இப்படியெல்லாம் பண்ணுறாங்களேன்னு கவலைப்பட்டு என்ன பண்ணிட்டார் தெரியுமா, அந்த காசை திரும்பி ரிட்டர்ன் கொடுக்குறாரு. பிரதான ஆசாரியங்கிட்ட கொண்டு வந்து, நான் பண்ணது தப்பு, ஆமாம் ஏசப்பா விட்டுருங்க, இந்த பணம் நீ கொடுத்த பணம்னு சொல்லிட்டு கொடுக்க வராரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பணம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே தேவாலயத்தில் அந்த பணத்தை போட்டு விட்டு அவன் ஓடி போய் நாண்டு கொண்டு மரித்தான். அல்லேலூயா. ஆமாம், அவன் நாண்டு கொண்டு எப்படி மரித்தான்னா, மேலே கயிறில் தூக்கு போட்டுக்கிட்டான். ஆமாம், அவர் மரிக்கும் போது அந்த கயிறும் அறந்து போய் விட்டது. அறந்து போய் கீழே விழுகிறான். கீழே விழும்போது வயிறெல்லாம் கிழிந்து விட்டு எல்லாம் வெளியே வந்து கோரமான மரணம். அப்போஸ்தலரில் அவருடைய மரணத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். ஆமாம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கின்ற போது இஸ்காரியோத் யூதா எப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவன் மரித்தான். 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அநீதத்தின் கூலியினால்
அநீதியத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. ஆமாங்க, அந்த பணம் தேவாலயத்தில் போட்டாங்க பார்த்தீங்களா? அந்த பணத்தை பிரதான ஆசாரியர்கள் எடுத்துட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க யூஸ் பண்ணாமல் ஒரு நிலத்தை வாங்கி போட்டாங்க. அந்த பேரில், அந்த நிலத்தின் பெயர் தான் இரத்த பூமி. அந்த நிலத்துக்கு பெயரே அக்கெல்தா அப்படின்ற ஓடை பயன்படுத்தியிருக்கிறது. இரத்த பூமி என்னப்படும். ஹல்லேலூயா. நீங்க 19ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கின்ற போது இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவரும் தெரிந்திருக்கிறதே. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும். அக்கெல்தமா எண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இரத்த பூமியாக. அதை எதுக்கு இரத்த பூமின்னு சொன்னா, குற்றமற்ற இயேசுவை காட்டி கொடுத்ததான ஒரு மனுஷன், அதுக்காக அவனுடைய பெயரில் அந்த இடத்தை வாங்கி போட்டார்கள். இன்றைக்கும் அந்த இடம் இருக்கிறது. பிரியமானவர்களை கவனிங்க. சும்மா இல்லை, திருட்டத்தனத்திலே வாழ்ந்தவர்கள் ஒருவனும் பெரிய சீமானாக மாறின சரித்திரம் இல்லை. ஒருவேளை மாறி வளர்ந்து பெரிய ஆளாக இருக்கலாம். சடிதிலே ஸ்டடன்லி ஜீரோக்குள்ளே கொண்டு வந்து நிற்க வைக்குவார் ஆண்டவர். ஆனால் கஷ்டத்தின் நடுவிலே, கவலைகளின் நடுவிலே, பாடுகள் நடுவிலே சம்பாதித்து வளர்கிறதான வளர்ச்சி தான் ஆசீர்வாதமான வளர்ச்சி. அல்லது சொல்ல மாட்டீங்களா? அப்போ கவனிங்க, என்னது? திருடக்கூடாது. நான் 3 காரியத்தை சொல்லிட்டேன். நம்பர் 1, திருடன் யார் திருடுவான் என்று சொன்னால் சோம்பேறிகள், வேலை செய்யாதவர்கள். 2வது, ஏழையான ஜனங்கள் திருட காரியங்களுக்கு. 3வது, பண ஆசை, பொருளாசை உள்ளவர்கள் திருடுவார்கள். 4வது பார்க்கலாம் வேகமாக, தேவ பயம் இல்லாதவர்கள். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தையும் பயம் இல்லாதவர்கள் திருடுவான். அதுக்காக தான் அப்படி பார்க்குறான் பாருங்க. மனுஷன் இல்லையே, யார் பார்க்கலையே அப்படின்னு பார்த்துட்டு எடுக்கிறான் பார்த்தீங்களா? திருடன் நேராக போய் எடுக்க மாட்டான். முன்ன பின்ன பார்ப்பான், அங்கே இப்படி பார்த்தான், யாரும் பார்க்கல அப்படின்னு எடுப்பான். கவனிங்க, இன்றைக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் கேமராஸ் வந்திருக்கு. அப்படி தெரியாமல் எடுக்கிறவங்க மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். கவனிங்க, கேமரா இப்போ தான் வந்துச்சு. ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு கேமரா வைக்கப்பட்டிருக்குது. அது தேவனுடைய பார்வை தான் அந்த கேமரா. அந்த பார்வைக்கு ஒரு மனுஷன் தப்ப முடியாது. அந்த பார்வை, அந்த கேமரா பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி யார் எடுப்பானா? தேவ பயம் இல்லாதவர்கள். ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருடக்கூடாது என்றதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறதை பார்க்கின்றோம். திருடரும் பொருளாசைக்காரரும். பாத்தீங்களா? போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 திருடரும் போட்டிருக்கு. அப்போ நான் திருடினா பாவமா, எடுத்த பாவமான்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா, பைபிள் ஒத்துக்காது. நீங்கள் பிறனுடைய பொருளை திருடினால் நீ திருடன். ஆமால் திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? இங்கே உட்காந்துக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்கி காமிங்க, எனக்கு தேவ ராஜ்யம் வேணும். நீ தேவ ராஜ்யத்திற்குரியவனா இருக்கணும்னா நீ என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க? திருட கூடாது. இங்கே போட்டிருக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு, திருடர்களும் பொருளாசைக்காரர்களும் அப்படின்னு போட்டிருக்கு. அவர்கள் தேவ ராஜ்யத்தில் போக முடியாது. நல்லா கவனிங்க. அதனால்தான் நீங்கள் திருடக்கூடாது. எந்த காசையும் திருடக்கூடாது, எந்த பொருளை திருடக்கூடாது. தேவன் முன்பாக பயபக்தி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ இந்த திருடத்தனம் எதனால வருகிறது? அதிகமாய் வேலை செய்யாம சோம்பேறியாய் இருக்கிறவர்களுக்குள்ளே வருகிற ஆசைகள், பணாசை, பொருளாசை உள்ளவர்கள்,
ஓ, ஏழைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசைகள் வருகிறது. அவைகளை செய்யக்கூடாது பிரியமானவர்களே. ஒருவேளை பசி பட்டினிலே கூட இருக்கலாம், தவிர நாம் பிறருடைய பொருளை எடுக்கக்கூடாது. அப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நீ எடுத்தேன்னா தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. உனக்கு ஒரு பட்டம் அளிக்கப்படும், திருடன் என்று அளிக்கப்படும். அல்லேலூயா. அதனால் இதை நான் ரெண்டாவது பகுதிக்குள்ளே உங்களை நான் கொண்டு போகின்றேன். ரெண்டாவது பகுதி நம்ம போக நலமான வேலைகளை செய்யணும். சொல்லுங்க, என்னது? நலமான வேலைகளை செய்யணும். ஹல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, நாம் நலமான வேலைகளை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ரெண்டாவது தலைப்புக்குள்ளே நம்ம போயிடலாம் வேகமாக. அந்த 4ஆம் அதிகாரம் எபேசியர் 28 ரெண்டாவது பகுதி. திருடக்கூடாது என்றது முதலாவது பகுதி. ரெண்டாவது நலமான வேலை செய்யணும். வாசிங்களா? எபேசியர் 4:28 கேட்கலீங்களா உங்களுக்கு? தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். எல்லாரும் கையை பக்கத்தில் பிடிச்சி சொல்லுங்க, நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவோம். அல்லேலூயா. ஆமாங்க, கைகளாலேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளால் வேலை செய்யணும், நலமான வேலை செய்யணும். கெட்ட வேலை செய்யக்கூடாது, திருட்டு வேலை செய்யக்கூடாது, நலமான வேலை செய்யணும். குட் ஒர்க் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குட் ஒர்க், நல்ல வேலைகளை செய்யணும். உனக்காக வேலை செய்யணும், குடும்பத்துக்காக வேலை செய்யணும், நீ வளர்வதற்காக வேலை செய்யணும், நீ பணம் சம்பாதிப்பதற்காக வேலை செய்யணும். அது உங்களுக்கு நிற்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் வேலை செய்யாமலேயே கூலி வாங்கினா அது கூட நிற்காது. நீங்கள் கஷ்டப்படாமையே நீங்கள் சும்மாவே உங்களுடைய காலத்தை போக்கிட்டு நீங்கள் வாங்குகிற பணம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சம்பாதிக்கிற அந்த சம்பாதிக்க வேண்டிய அந்த உழைப்பு இருக்கணும். உங்கள் உடம்புல உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்புனால வருகிற பணம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது, உங்களுக்கு வளர்ச்சியை கொண்டு வருகிறது, உங்களுக்கு சேமத்தை கொண்டு வருகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமாங்க பிரியமா, நான் பார்த்துருக்குறேன். ஆமாம். அப்போ உழைச்சி வேலை செய்யணும். உழைக்காமல் செய்கிறவருடைய காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. கவனிங்க, ஓனர் பார்க்குறதுக்காக செய்யக்கூடாது, தேவன் பார்க்குறான்னு செய்யணும். என் கூலிக்கு நான் பாத்திரவான் என்று செய்யணும். அப்போ நீங்கள் செய்கின்ற போது அந்த கூலி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும், அந்த சம்பளம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும், அது உங்களுக்கு நன்மையாய் மாறும். நீங்கள் அப்படி செய்கிறவளாக இருக்கணும். ஆனால் கருத்து என்ன தெரியுமா? வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சொல்லுங்கள், என்ன செய்யணும்? ஆமாம், நிறைய பேர் வேலை செய்கிறதில்ல, சோம்பேறிங்க. நிறைய பேர் வேலைக்கே போகிறதில்ல. வேலைக்கு போகலன்னா எப்படி உங்கள் குடும்பம் நடக்கும்? வேலைக்கு போகலன்னா எப்படி நீங்கள் வளருவீங்க? வளர மாட்டீங்க. வேலைக்கு போகாமல் என்னை ஆசீர்வதியும் நான் ஆண்டவரேன்னு அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாருமே கிடையாது. அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. வேலை செய்யாதவனை கர்த்தர் ஒரு காலம் ஆசீர்வதிக்க மாட்டார். வீட்லேயே படுத்துன்னு தூங்கிட்டு ஊரை சுற்றின்னு எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் கடவுள் என் கூட இருக்கிறான்னா இருக்க மாட்டார். கூட இருக்க மாட்டார், நிச்சயமாக இருக்க மாட்டார். சோம்பேறியோட கர்த்தர் இருக்க மாட்டார். வேலை வெட்டி செய்யாத யூஸ்லெஸ்ஸோடு கர்த்தர் இருக்க மாட்டார். அவர் யூஸ்ஃபுல்லான மனிதனோடு கர்த்தர் இருப்பார். அதில் சொல்ல மாட்டிங்களா? ஒரு வேளை இங்கே உக்காந்துனுங்கிற உங்களுக்குள்ளே யாருன்னா உங்கள் குடும்பத்தில் வேலை வெட்டி போகாமல் 10 ரூபாய் கூட சம்பாதிக்காமல் இருக்கிறான்னா அவன் யூஸ்ஃபெல்லோ. அல்லேலூயா. அவனை கர்த்தர் ஒரு காலம் ஆசீர்வதிக்க முடியாது. வீட்டில் உக்காந்து நீ இருக்கக்கூடாது. ஆமாம், வயது வந்த உடனே அவன் வேலை செய்யணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை நல்ல நிலைமையில கொண்டு போகணும். அதுக்கு தேவன் பலன் கொடுப்பார், தேவன் அதுக்கு ஞானத்தை கொடுப்பார், தேவன் வழி நடத்துவார். ஒன்றும் வேலைக்கு போகாமல் சாப்பிட்டு உக்காரான்னா அவன் சோம்பேறியிலே சோம்பேறி. அவனை கர்த்தர் கைவிடுவார். பிரியமானவர்களை கவனிங்க. அப்போ ஆண்டவர் திட்டி லாபம் இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ சோம்பேறி இருக்கக்கூடாது. ஒரு சில காரியங்களும் காமிச்சு கொடுக்குறேன், வாங்க வேகமாக கடந்து போகலாம். முதலாவது நீதிமொழிகள் 21:25. யார் வேலை செய்ய மாட்டான்னா சோம்பேறி வேலை செய்ய மாட்டான். இதில் மீண்டும் அந்த சோம்பேறி பற்றி ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம முன்னைக்கு போகலாம் வேகமாக. சோம்பேறி கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். ஹல்லேலூயா. அவன் எதுக்கு சம்மதிக்க மாட்டானா?
வேலை செய்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டானா. அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நான் ஒரு சின்ன கதை படித்தேன். நிறைய கதை சொல்ல மாட்டேன், நான் கதை சொல்கிற பாஸ்ட் இல்லை, ஆனால் இது சொல்லணும் இப்போது. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், எங்கோ ஒரு இதில் படித்தேன் ஒரு கதை. ஒரு இடத்துல காக்காவும் இதனா அணில், உடுத்தை, தமிழ் என்ன சொல்கிறது, உடுத்தை தானே, அணிலா சோத்திரம். அணில்னா அப்போ யாருன்னா அணில் இந்த ஏந்து வர போகிறீங்க, தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், இது ரெண்டும் ஃப்ரெண்டாக இருந்துச்சுங்களாம், ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிச்சுங்களாம் அந்த காக்காவும் அணில் ரெண்டும் சேர்ந்து. ஆமாம், அது ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கின்னு இருக்கும்போது இந்த காக்கா ரொம்ப சோம்பேறியாம், இந்த அணில் தான் ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்யும். அப்போ ஒரு நாள் ரெண்டு பேரும் பேசிக்கிச்சிங்களாம், நம்ம நிலத்தை பயிரிடலாம், பயிர் இட்டு நிறைய தானியங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கலந்து பேசிச்சிங்களாம். அப்போது ஆமாம், காக்கா சொல்லிச்சான், ஓகே ஓகே ஃப்ரெண்ட், நீ சொல்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த காக்காவும் சொல்லிச்சான், அந்த அணிலும் சொல்லிச்சான். சரி, அப்போது நம்ம நிலத்தை என்ன பண்ணணும், முதலாவது உழுதி பண்படுத்தணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னபோது அது காக்கா சொல்லிச்சான், சரி நீ போயிட்டு வேலை ஆரம்பி, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்ட்டு. அந்த காக்கா வந்து போகலைங்களாம். அந்த அணில் என்ன பண்ணிச்சு, நிலத்தெல்லாம் உழுது பண்படுத்திச்சிங்க. திரும்பி வந்து சொல்லிச்சான், ஆமாம் காக்கா ஃப்ரெண்ட், நீ வரல, ஆனாலும் உழுதுட்டேன், இப்போது பயிர் நடணும், போகலாம் வா அப்படின்னா. சரி நீ போயிட்டே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ச்சான். இது போக காணோம், பயிர் நட்டுச்சு. சரி, ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன பயிர் வந்து வளர்ந்துச்சு. இப்போ காக்காக்க சொல்லிச்சான், காக்கா ஃப்ரெண்ட், பயிர் வளர்ந்துச்சு, நம்ம அறக்க போகிறோம் அதெல்லாம் அப்படின்ட்டு, நீ போயிட்டே இரு, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்ச்சான். ஆமாம், இது போக காணோம். சரி, பயிரெல்லாம் அறுத்து அடித்து எல்லாம் பண்ணிச்சான். இதனுடைய அந்த அணில் என்ன பண்ணிச்சிங்களாம், அதை 2 பாகமாக பிரித்து, காக்காவுக்கு ஒரு பாகம், அணிலுக்கு ஒரு பாகம், 2 பாகம் பிரித்து அந்த பாகத்தை, காக்கானுடைய பாகத்தை நிலத்தில் விட்டுட்டு, ஆமாம் இந்த பாகத்தை மட்டும் அணில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துச்சிங்களாம். அல்லேலூயா. அப்போ அணில் போய் சொல்லிச்சான் காக்கா கிட்ட, உங்கள் பாகம் வந்து நிலத்தில் இருக்குது, நீ போயிட்டு எடுத்துன்னு வந்துக்கோ அப்படின்ச்சிங்களாம். சரி சரி, நான் எடுத்துன்னு வந்துக்கிறேன் அப்படின்னு காக்கா சொல்லிச்சான். சரி, எடுத்துன்னு வர்றதுக்கு காக்கா என்ன பண்ணல, போகல. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, கொஞ்ச நாள் கடுத்து எங்கே போகுது, அங்கே தான் இருக்க போகுது, யார் எடுத்துன்னு போட போகிறாங்க அப்படின்னு காக்கா அப்படியே இருந்துச்சான். சரி, எடுத்துன்னு வரலான்னு ஒரு நாள் யோசனை வந்து எடுத்துன்னு வரலான்னு போனால் சரியான மழையாம், அடித்து பொழந்துச்சு. ஆமாம், இருக்கிறதெல்லாம் தண்ணியில் போச்சுங்களாம். தோத்துரும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்போது இது எடுத்துன்னு வரத்துக்கு போகும்போது அங்கே என்ன இல்லை, எதுவுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ கவனிங்க, எல்லாம் செஞ்சது எது தான், அணில் செஞ்சிச்சு. ஆனால் கடைசியில் அணில் ரொம்ப நல்லது பாருங்க, ஒன்றும் வந்து செய்யலைன்னாலும் பாகத்தை என்ன பண்ணிச்சு, பிரித்து குடிச்சிச்சு. ஆனால் அதையும் எடுத்துன்னு வரத்துக்கு என்ன இல்லை, என்ன சொல்லுங்க, அதையும் எடுத்துன்னு வரத்துக்கு காக்காக்கு என்ன இல்லை, மனதில்லை. அப்போ வேதம் சொல்லுது இங்கே, சோம்பேறின் கைகள் சொல்லுங்க என்ன செய்யாது, சோம்பேறின் கைகள் வேலை செய்யாது. கையை பிடிச்சி பக்கத்தில் சொல்லுங்க, சோம்பேறின் கைகள் வேலை செய்யாது. உங்கள் கை சோம்பேறி கையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் சொல்ல மாட்டிங்களா? ஒருவேளை சோம்பேறியாக இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஆக்டிவாக இன்னும் வேலை செய்கிறாங்க. ஒருவேளை சோம்பேறி இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி குத்தும், நான் சோம்பேறி அப்படி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சோம்பேறியே இருக்கக்கூடாது. இது பாருங்க, சோம்பலித்தனமாக இருந்ததுனால அதனுடைய தானியங்கள் எல்லாம் என்ன ஆச்சு. ஆமாங்க, கவனிங்க, ஒவ்வொரு காலத்தை சீசன்ஸ் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஆமாம், ஒரு சீசனில் ஒரு காரியங்களை நம்ம சம்பாதிக்கணும், செஞ்சுக்கணும். நல்ல ஒரு பிஸ்னஸ் சீசனில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, லூஸாக இருக்கக்கூடாது. எவ்வளோ அதுக்கு செய்யணுமோ அங்கே சம்பாதிக்கணும். அந்த இயரில் வரதெல்லாம் அந்த சீசனை சம்பாதிச்சிருவோம் வியாபாரிகள். கவனிங்க, ஒவ்வொருக்கும் ஒரு அறுப்பு இருக்கும், அந்த அறுப்பில் அறுத்துக்கணும். அதில் தூங்கி இருந்தால் வேலைக்கு ஆகுமா, அதில் நிர்விசாரமாக இருந்தால் வேலைக்கு ஆகுமா? ஆமாம், விதைக்கும் போது விதைக்கணும், அறக்கும் போது அறக்கணும். ஆமாம், விதைக்கும் போது தூங்கி இருந்தால் எப்படி அறக்க முடியும்? ஆமாங்க, இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. எல்லா வேலைகளையும் செய்ய தெரிந்திருக்கணும். நிறைய பேர் இப்படி சிம்பிளாக சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, எதனா எனக்கு தெரியாது. எப்போ தான் தெரியும்?
எல்லாம் பாருங்க, நிறைய பேர் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அந்த வேலை தெரியாது, இந்த வேலை தெரியாது, அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், அது போக மாட்டேன், இது போக மாட்டேன். என்னத்துக்கு தான் போக நீ? தோத்துரும். அல்லேலூயா. நிறைய பேர் ஆமாம் போகாமலேயே, உழைக்காமலேயே, இறங்காமலேயே. கவனிங்க, யாரும் தாயின் கருவிலிருந்து வரும்போது எதையும் கற்றுட்டு வரல. பூமியிலே கர்த்தர் நாம் இந்த காரியத்தை நான் கற்றுக்கணுன்ற அந்த வாஞ்சை தாகம் இருக்கும்போது கர்த்தரே உனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அந்த தாகமே உனக்கு இல்லை, நான் எப்படி கிடைக்கும்? ரொம்ப சோம்பேறி. ஒரு சிலர் பார்க்குறோம், இந்த வேலை பண்ணுவாங்க, அந்த வேலை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, லாஸ்ட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. எதுக்குன்னு தெரியுமா? சோம்பேறி. இவன் எதுலுமே நிலவரமாக இருக்க மாட்டான். கவனிங்க, ஆமாம், எதுலுமே நீங்கள் நிலவரமாக இருந்தால் தான் அந்த காரியங்கள் வாய்க்க பண்ணும். அதுக்கு ஞானம் வேணும், அதுக்கு ஆண்டவர் கிருபை வேணும், ஆண்டவர் துணை வேணும். அதெல்லாம் கேளு, கொடு, இதில் நான் என்னை டெவலப் பண்ணுன்னு சொல்லு, கர்த்தர் நிச்சயம் பண்ணுவார். ஆமாம், நம்ம மாற்றிட்டே இருக்கக்கூடாது. காக்கா கூண்டு மாற்றுற மாதிரி வேலைங்களை மாற்றிட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அதை பண்ணோம் அப்படின்னு யோசனை வரும். அப்படி போகக்கூடாது. உனக்கு என்ன திறமை இருக்குது, உனக்கு என்ன டேலண்ட் இருக்குது, நீ எதில் நீங்கள் வளருவீங்க, அது உங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட இருக்காது. அதில் இறங்கணும். உங்களுக்கு தெரியாததெல்லாம் புதுசாக பண்ணி நீங்கள் லாஸ் ஆகிடக்கூடாது. எதுவுமே நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி அனுபவங்களை தெரிந்து கொண்டு இறங்கணும். உடனே அவங்க சொன்னாங்க, இவனை சொன்னாங்க இறங்கக்கூடாது. அது பேர் எத்தனை பேர் லாஸ் ஆகுறாங்க பிரியமானவர்களே. அல்ல சொல்ல மாட்டிங்களா? கவனிங்க, அதனால் உழைக்கணும். சொல்லுங்கள், பக்கத்தில் என்ன பண்ணணும்? ஆமாம், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்களா? தன் வேலையில் நீதிமொழிகள் 22:29. தன் வேலைகள், அதான் வாசிங்க சிஸ்டர். ஜாக்கிரதையா இருக்கிறவனை, தன் வேலைகளிலே ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. இது தெலுங்குல வாசிச்சு கொடுங்களாம் பார்க்கலாம். పనిలో అది అండర్లైన్ పనికను. పనిలో నిపుణత గలవాడిని చూచితివా, అల్పులైన వారి ఎదుట కాదు. ஆமென், ஹல்லேலூயா. ராஜாக்களுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும் என்று சொன்னால் கையினாலே உழைத்து வேலை செய்ய வேண்டும். உன் டேலண்ட் எல்லாம் ஊர்த்தி அதில் ஃப்ரூயிட் பண்ணு. வேலையிலே அது கம்பெனியாக இருக்கட்டும், அது பிஸ்னஸாக இருக்கட்டும், அது உத்தியோகமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உன் டேலண்ட் முழுவதும் அந்த வேலைக்காக செலவு பண்ணி நீ செய்கின்ற போது உன்னை கனம் தேடி வருகிறது, உனக்கு ப்ரமோஷன் தேடி வருகிறது, உனக்கு வளர்ச்சி தேடி வருகிறது, உனக்கு உயர்வு தேடி வருகிறது. இதுதான் கர்த்தர் சொல்றாரு. இது இல்லைன்னா எப்படி வரும்? எல்லாம் சோம்பேறிங்க மாதிரி நீயும் சோம்பேறியா இருந்தா அவங்களும் மாதிரி தான் நீ. உன்னுடைய வேலையில் 10 பேர் வேலை செய்கிறாங்க, உன் கூட கொலீக்ஸ், அவங்கள போலையே மாறக்கூடாது. அவர்களை காட்டிலும் ஒரு படி உயர்வான நிலைமையில் நிற்கின்ற போது உனக்கு ப்ரமோஷன் வருமா வராதா? உனக்கு கனம் வருமா வராதா? வரும், நிச்சயமாய். உன்னை ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்துவார். அப்படி யார் கர்த்தர் நிறுத்துவார்னா, சும்மா இருக்கிறவன் அல்ல, சோம்பேறியா இருக்கிறவன் அல்ல, வேலை பண்ணுற மாதிரி நடிக்கிறவன் அல்ல, மனுஷருக்கு முன்னாடி ஒரு மாதிரி பண்ணிட்டு மனுஷ இல்லாதப்போ அப்படி ஏமாத்துறவன் அல்ல. கண்ணும் கருத்துமாய் ஒரு மனுஷன் உழைத்து வேலை செய்வானானால் பரலோக தேவன் அவனை கைவிட மாட்டார். கர்த்தர் உயர்த்துவார் அவனை மனுஷர்களுக்கு முன்பாக. அதுவும் யாரா அங்க போட்டிருக்கு, அல்புல எதுட்டா அப்படின்னு போட்டிருக்கு. நீசர்கள், நீசமான ஜனங்களுக்கு முன்னாடி அல்ல, ராஜாக்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். அதிகாரிகளுக்கு முன்னாடி உங்களை நிற்க வைப்பார். அதில் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு வேலை செய்கிறவளாக இருக்கணும் நம்ம. அதில் தம்பி மதன் நிறைய அந்த மகனுடைய வேலையில் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். குட், அப்படி இருக்கணும். அதில் சொல்லுங்கள். நம்ம சகோதரன் பரதேசி அவர்களும் ஒரு அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அவங்க வேலையில். அவங்க ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணும்போது நான் கர்த்தரை துதித்தேன். அப்படி தான் இருக்கணும். அவார்ட்ஸ் வாங்கணும் பிள்ளைங்க, எல்லா இடங்களில் நிற்கணும், தேவ சமூகத்தில் ஆண்டவராக மகிமைப்படும். அப்படி தான் வேலை செய்யணும். வெரி குட். அப்படி எல்லாரும் வேலை செஞ்சு உங்கள் வேலையில் தரமான வேலையாட்கள் என்று சொல்லுகின்ற போது
உங்களை தேடி உயர்வு வருகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் நல்லது சொல்லுங்க. அவார்டு வாங்கணும். அப்படி எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்கள் உழைக்கின்ற உழைப்பை பார்த்து தேவன் உங்களுக்கு கொடுக்குறார். உயர்வு வருங்க. நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ண தேவையில்லை. நீங்கள் அதுக்காக ஐயோ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலையே, எனக்கு மேனேஜர் ஆகலையே, எனக்கு அது வரலையே, எதுக்கு வரும்? நீங்கள் உழைச்சி வேலை செஞ்சீங்களான்னா பரலோக தேவனை பார்த்து உங்களை ப்ரமோட் பண்ணிடுறாரு. பின்னாடி இருக்கிறவனை முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாருங்க நம் தேவன். ஆனால் உழைப்பாளிகளை மட்டும் தேவன் செலக்ட் பண்ணுகிறார். வேதத்தில் எங்கன பாருங்க நீங்கள் எந்த லீடரான ஆண்டவர் தெரிந்து கொள்கின்ற போது உழைக்காதவனை ஒருவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. ஒரு 2 நபர்களை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம் பாருங்க. ஒன்று மோசஸ். கவனிங்க, மோசஸை இஸ்ரவேலுக்கு நாயகனாக தெரிஞ்சுக்கினார். எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாயகனாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மோசஸ் ரொம்ப உழைப்பாளி, ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப இறங்கி வேலை செய்யக்கூடிய மனிதன். அதனால தான் கர்த்தர் அவரை சூஸ் பண்ணார். 2 விதமான வேலை தெரியும். எகிப்தில் வேலை தெரியும், அந்த அனுபவம் இருக்குது. 2வது வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் 40 வருஷம், 40 இயர்ஸ். நம்ம எத்தனை வருஷம்? ஆமாங்க, 40 வருஷம் அங்கே அரண்மனையில் இருந்தார், ராஜா வீட்டில். அந்த அனுபவம் தெரியும். 40 வருஷம் அரண்மனை அனுபவம் தெரியும். 40 2 அனுபவங்கள் இருக்குது மோசஸ்குள்ளே. 2த்தையும் பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ராஜரிக சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்த தெரியும், காட்டில் வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்னாடி மேய்க்கிறதும் தெரியும். இந்த 2த்தையும் மேய்ச்சதுனால அம்மா இன்னொரு 40 ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தபடி தெரிந்து கொண்டார். மோசே உழைப்பாளி அல்ல நினைக்காத, மோசே ஹார்ட் ஒர்க்கர் இல்லை நினைக்காத. அவர் காடு மேடு ஏறி இருக்கிறார். ஆடு மேய்க்கிறதுனா சாதாரணமான வேலை இல்லை. காட்டில் ஆடு மேய்க்கிறதுனா 1 வருஷம் இல்லை, 40 வருஷம், 40 இயர்ஸ். எவ்வளோ அற்புதமான காரியம். 40 80 வயசுள்ளவனை ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு, நாயகனாக லீடராக அழைக்கிறாரு. வா இஸ்ரேலுக்கு போனோம், நீ இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்க போனோம், தப்பிக்க பார்க்குறாரு. இல்லை நீ தான் திறமையாளி, பேச்சியாளி, நீ தான் செய்ய முடியும், வா. வேதத்தில் எங்கன்னா பாருங்க, யூஸ்லெஸ் ஆனவர்களை கர்த்தர் பயன்படுத்தவில்லை. புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கோங்க, பேதுரும் யாக்கோபும் யோவானும் ஆந்திரேயாவும் இவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள். இவர்கள் வீட்டில் சும்மா படுத்திருந்தவர்கள் அல்ல, உழைப்பாளிகள். ரா முழுவதும் மீன் பிடிப்பார்கள், மீன் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள். எல்லாம் உழைப்பாளிகள் தான். ஒருவேளை அவங்களுக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், உழைப்பு இருக்கிறது. எஸ் பிரியமானவர்களே, ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது 30 வருஷம் அந்த வயது வரைக்கும், ராஜாவார வரைக்கும் அவர் ஆடுகளுக்கு பின்னாடி காட்டில் தான் இருந்தான். உழைப்பாளி. வேதத்தில் எந்த நபராவது நீ எடுத்து பாருங்கள், சோம்பேறிகளை கர்த்தர் யாரையும் சூஸ் பண்ணவில்லை. சோம்பேறிகளை ஒரு காலம் கர்த்தர் ஏற்படுத்த மாட்டார். ஊழியத்துக்கும் அவ்வளவுதான், அவருடைய ராஜ்ய பணியிலே அவ்வளவுதான். சோம்பேறிகளால் நிற்க முடியாது. ஸோ இந்த ஊழியத்தில் நான் முட்டி போட்டு ஜபிக்கணும், உபவாசம் பண்ணி ஜபிக்கணும், இரவு இருந்து ஜபிக்கணும், பட்டினியில் இருந்து ஜபிக்கணும். ஆமாங்க, தூர பிரயாணங்கள் செய்யணும், ராத்திரி ஆகும், அவன் நேரங்கள் காலங்கள் போகும். ஒரு சிலத்தில் கனம் கிடைக்கும், ஒரு சிலத்தில் கனஈனம் கிடைக்கும், ஒரு சிலத்தில் ஆகாரம் கிடைக்கும், இன்னொரு சிலத்தில் கிடைக்காது. ஒரு சிலத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், ஒரு சிலத்தில் வெல்கம் பண்ணுவார்கள். அத்தனையும் தாங்கி நிற்கிற கட்ஸ் இருக்கிறவன் தான் ஊழியத்தில் இறங்க முடியும், இல்லைன்னா இறங்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தாங்கி நிற்கணும். அப்படிப்பட்டவனை தான் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்துவார். எனக்கு நல்ல பாட்டு தெரியும், நல்ல ஆராதனை தெரியும், நல்ல சாட்சி தெரியும், அப்படிப்பட்டவனை ஊழியத்துக்கு ஏற்படுத்த மாட்டார். ஏன்னா அவன் பாட்டு பாடினே எதனா நீ பாடுறது சரியில்லைன்னா இறங்கி போடுவான், இந்த பாட்டே வானடான்னு தோற்றுரும். ஹல்லேலூயா. ஆமாங்க பிரியமானவர்களை கவனிங்க, ஊழியத்திற்கும் அவ்வளோதான். வேதம் சொல்லுகிறது, சாமர்த்தியம் உள்ளவனை ஏற்படுத்தின்னு பவுல் அடியார் எழுதுகிற தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற போது, சாமர்த்தியம் உள்ளவனை ஏற்படுத்து. ஆமென். வாசிங்க, அந்த வசனத்தை காமிச்சு கொடுக்குற 2 தீமோத்தேயு நினைக்கிறேன். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நினைக்கிறேன். வாசிங்க ப்ளீஸ். ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்பட்டு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. போதுங்க, ஒப்புவி. ஹல்லேலூயா. உண்மையுள்ள, தெலுங்குல போட்டிருக்கு సామర్థ్యముగల నమ్మకమైన మనుషులకు అప్పగించు.
அம்மா யாருக்கான அவங்களுக்கு கொடுத்துட முடியாது ஊழியத்தை. ஆமாம் நான் சீனியராக இருக்கிறேன், என்னை ஊழியக்காரன் நான் பண்ணிவிடுங்க, என்னை அபிஷேகம் பண்ணிவிடுங்க, எனக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் இங்கெல்லாம் கதை பேசக்கூடாது. சாமர்த்தியமாக இருக்கணும், நம்பகம் உண்மையாக இருக்கணும். உண்மை. ஆமாம், சாமர்த்தியம் உள்ளவர்களை, சாமர்த்தியம் இல்லாதவர்களை கர்த்தர் ஏற்படுத்த மாட்டார். ஆமாங்க, எல்லா வேலைகளை காட்டிலும் பயங்கரமான ஒரு வேலை என்ன சொன்னால், தேவனுக்கு ஊழியம் செய்வது. வேலைக்காரனை போல மாறணும். எஜமானனை போல இருக்கிறவன் ஊழியம் செய்ய முடியாது. வேலைக்காரனை போல ஹோட்டலில் எப்படி சப்ளைஸ் இருக்காங்களோ, எடுத்து கலவுறாங்களோ, பிளேட்டு எடுத்து டேபிள் எல்லாம் துடிக்கிறாங்களோ, அப்படி இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய மனதுள்ளவன் தான் ஊழியம் செய்ய முடியும். ஆமாம், நான் பெரிய எஜமான், நான் பெரிய லீடர், நான் பெரியவன் அப்படின்னா, நீயெல்லாம் லாக்கில்லப்பா, நீ பெரிய ஆள், நீ வேலை பார்த்துக்கோ அப்படின்றார் ஆண்டவர். கவனிங்க, உழைக்க வேண்டும். சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, என்ன பண்ணணும்? குடும்பங்கள் வளரணும்னா உழைக்க வேண்டும். மனைவி உழைக்க வேண்டும், பிள்ளைகள் உழைக்க வேண்டும். நிறைய சோம்பேறி மனைவிகள் இருப்பாங்க. சோம்பேறி மனைவிகள் சோறு கூட பண்ண மாட்டாங்க. ஆமாம், அவருக்கு சொல்லுவாங்க வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு. என்னத்தை? தோத்துற சோறு. ஹலோ சொல்லுங்கள். ஆமாம், ஃபோன் பண்ணுவான், வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு. என்னம்மா? இல்லை, வாங்கிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். நான் சொல்கிறாட்டும், வாங்கிட்டு வாங்க. தோத்திரம் வாங்கிட்டே வந்து நிற்கணும் அவரு. தோத்திரம், சரிம்மா நான் வாங்கிட்டு வரேம்மா, சரிம்மா. ஹல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு என்ன வேலை தெரியலையே, எதனா சிக்காச்சு இல்லை நேரம் போச்சு, அந்த மாதிரி ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட்டு. எல்லா நேரத்திலும் வாங்கிட்டு வந்துடுங்க. என்னத்தை? ஹோட்டலில் வாங்கிட்டு ஹோட்டலில் வச்சிடணும். அப்போ தோத்திரம். ஹல்லேலூயா. நிறைய சோம்பேறி மனைவிகள், ஆமாம், சோம்பேறியான சகோதரிகள் இன்றைக்கி நிறைய உண்டு. பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, பிள்ளைகளை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க அந்த வெந்து சோறை பண்ணி போகிறதுக்கு பெரிய பில்டப் பண்ணுவாங்க நிறைய சகோதரிகள். தோத்திரம். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, சோம்பேறி. ஆமாம், ஹஸ்பண்டுக்கு எதனா செஞ்சு போடலாம், நல்லா ருசியாக பண்ணி போடலாம், பிள்ளைகளுக்கு பண்ணி போடலாம், அதெல்லாம் வேணாம். ஆமாம், நீ வேலை செய்கிற மாதிரி நானும் வேலை செய்கிறேன், அதான் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு. கவனிங்க பிரியமானங்களே, எந்த மனைவியும் சோம்பேறி இருக்கக்கூடாது, எந்த கணவனும் சோம்பேறி இருக்கக்கூடாது, எந்த பிள்ளைகளும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. வேலை செய்யணும். பக்கத்தில் போய் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், வேலை செய்யணும். பிரசங்கியில் ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம வேகமாக கடந்து போகலாம். பிரசங்கி 9:10 வேகமாக இந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிக்கலாம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் இல்லையே. 5:18 கூட, பிரசங்கி 5:18. இந்த 2 வசனங்களை வாசிச்சு வேகமாய் முடிக்கலாம், நேரம் ஓடி போச்சு. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளிச் செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. சூரியனுக்கு முன்பாக பிரயாசப்படணும், அதனால வர்ற பலனை அனுபவிக்கணும். அதான் கர்த்தர் சொல்றாரு. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்களா? 2 தெசலோனிக்கேயர் 3:11-12 வாசிங்களா? உங்களில் சிலர் யாதொரு வேலை செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். 10ஆம் வசனம் கூட வாசிங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாம இருந்தா அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. வேலை செய்யாதவன் என்ன பண்ணக்கூடாதான்? சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாதான், பட்டினியாக பத்துக்கணுமா அவன். ஹல்லேலூயா. அப்போ தான் வயிறு எரியும் அவனுக்கு.
அதோடைய அது பெயின் என்னன்னு தெரியுமா? அல்லேலூயா. சாப்பிட்டு தூங்குறவனுக்கு என்ன தெரியும்? சாப்பிடாதவன் தானே தெரியும். அப்போ தயவு செஞ்சு இங்கே இருக்கிற நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கூலியாவது சம்பாதிக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு லேபர் கூலியான சம்பாதிக்காதவன் ஒரு மனுஷனே கிடையாது, ஒரு மிருகம் தான். கவனிங்க, இவங்க ஏன் அப்படி போக மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, தேவ பயம் இல்லை, சோம்பேறி ஆவி இருக்குது, பரிசுத்த ஆவி இல்லை அவங்க மேலே, பிசாசு ஆவி இருக்குது. அதனால் பிசாசு அவங்கள வேலை செய்ய விட மாட்டான். அதனால் கர்த்தர் ஆதியிலிருந்து இன்னி வரைக்கும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு? நீ உழைத்து சம்பாதித்து சாப்பிடு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால் திருடாத, நலமான வேலை செய். சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? இந்த 2 வார்த்தை தான் இவ்வளோ நேரம் 2 வார பிரசங்கம். திருடாத, நலமானதை வேலை செய். அப்படி நீ செஞ்சால் தான் பிறர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க முடியும். உனக்கே இல்லைன்னா எப்படி கொடுக்க முடியும்? இருக்கிறவர்கள் எல்லோரும் எழுந்து நிற்கலாம். நெக்ஸ்ட்டு 29ஆம் வசனத்துக்கு போகலாம். எபேசியர் 4:29. நெக்ஸ்ட் வீக், இந்த வீக்கில் அதை டச் பண்ணலான்னு பார்த்தேன், நேரம் ஓடி போச்சு. எல்லாம் எழுந்து நிற்கலாம் ஃபாஸ்ட்டாக. தயவு செஞ்சு எல்லாரும் வேலை செய்யுங்க, எல்லாரும் உழைங்க, எல்லாரும் சம்பாதிங்க, சும்மா இருக்காதீங்க. யாருக்கும் சும்மாவே எதுவும் கிடைக்காது. அப்படி செய்தாலும் எதனா கிடைச்சிச்சனா அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. உழைங்க பிரியமானவங்களே, இரவும் பகலும் உழைங்க, குடும்பத்துக்காக உழைங்க. எல்லாரும் கண்களை மூடுங்களா, ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்ணை மூடி. இப்போது ஆண்டவர் இவ்வளோ நேரம் வசனத்தின் மூலமாக நமக்கு பேசினார். இப்போ நீங்கள் அந்த வசனங்களை வச்சு ஆண்டவரோட பேசுங்க. என்ன பேசுகிறீங்க? திருட்டு புத்தி இருந்தால் அதை மாற்றிக்கிறேன்னு சொல்லி பேசுங்க. இன்னைக்கு திருட்டு யோசனை எனக்கு வேணாம், அப்படி நான் செஞ்சால் எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு கேட்டேன். இன்னைக்கு நான் நல்லமானதை உழைச்சி வேலை செய்கிறேன். எனக்கு ப்ரொமோஷன் வேணும், எனக்கு நல்ல கௌரவம் வேணும், கனம் வேணும், எனக்கு நல்ல சேல்ரி இன்க்ரிமெண்ட் வேணும், என் கை நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், எனக்கு இருக்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த குறைவு, எனக்கு இருக்கிற அந்த பழைய அப்படின்னு சொன்ன அந்த குறைவான பேத வாழ்க்கை, தரித்திர பிடிச்ச வாழ்க்கை எனக்கு வேணாம். ஏசப்பா என்னை ஆசீர்வதியும், என் கரங்களை ஆசீர்வதியும், என்னுடைய உத்தியோகத்தை ஆசீர்வதியும், என் பிஸ்னஸை ஆசீர்வதியும், என் வேலையை ஆசீர்வதியும். நான் செய்கிற எல்லாத்திலே நான் நல்ல சம்பாதித்து எடுக்கணும் ஆண்டவரே, நான் நல்ல சம்பாதிக்கணும் ஆண்டவரே. எனக்குள்ளே எந்த சோம்பேறி வேணாம் ஆண்டவரே. நான் உழைப்பேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக உழைப்பேன் ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக உழைப்பேன் ஆண்டவரே. நான் வேலை செய்யாமல் சோறு சாட மாட்டேன், நான் வேலை செய்வேன், என் குடும்பத்துக்காக நான் உழைப்பேன்.